ஹலோ கைஸ், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த கிம்முக்கு கால் பண்ணிட்டு என்னோட தம்பி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, கிம் வந்து திரும்ப உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணானோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ அந்த இடத்த விட்டு தள்ளி வந்துட்டேன், ஆனால் மற்றவங்கள மேலேயும் அவன் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால செக்யூரிட்டி அனுப்பி அவனை வாட்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த தூரத்தில் தம்பிக்காரன் தான் அங்கே போயிட்டு இருக்க ஒரு பொண்ணை ரேக் பண்ணிட்டு இருப்பான்ல. ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீக்கிரம் எங்கள் ஆளுங்களை அனுப்புன்னு அட்ரஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது தம்பிக்கார என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம், நாங்க வந்து அந்த பொண்ணை ட்ரிங்க்ஸ் குடிக்க தான் கூட்டோம், ஆனா அந்த பொண்ணு தான் வரமாட்டேங்குது, ஆக்சுவலி நாங்க வந்து அந்த பொண்ணுக்கு பார்ட்டி வைக்கிறோம்னு கூப்பிடுறோம், இது தப்பா, நாங்க என்ன பிரச்சனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரனும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல உனக்கு அவ்வளவுதான் லிமிட், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற யாருமே கேட்கற மாதிரி இல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, கையில ஒரு ரிமோட் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதை பிரஸ் பண்ண உடனே அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினோட ஆட்கள்லாம் அங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த குரூப் அப்படி அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது இந்த தம்பிக்காரன் என்ன பண்றானா, அவங்க கிட்ட இருந்து மறையறதுக்காக அங்க இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு ஒயிட் கலர் காரு வேகமா வந்து அந்த குப்பை தொட்டியை அடிச்சு தூக்கிடுது. இப்ப அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் போசிங்க தான் காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த டிராமாவோட ஹீரோ, அதனால இதுக்கு மேல நம்ம இவரை ஹீரோ அப்படின்னே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம ஹீரோவோட மேனேஜர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பையனை பத்தி நாங்க விசாரிச்சு பார்த்தோம், அது வந்து உங்களோட எக்ஸ் ஒய்ஃபோட ஸ்டெப் பிரதர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான், இப்ப அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாரு. இப்போ இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. டாக்டர் கிட்ட என்னோட பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் மாமும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க, உங்க பையனுக்கு இடுப்பு கீழே சிவியரா அடிபட்டிருக்கு, அதனால பேரலைஸ் ஆயிருச்சு, இதுக்கு மேல உங்க பையன் எந்திரிச்சு நிக்கிறதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனும் அம்மா என்னம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். டாக்டரும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஏதாவது தப்பு பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் எதுவுமே தப்பு பண்ணல, நான் ஒரு பொண்ணு கிட்ட சும்மா பேசிட்டு தான் இருந்தேன், இது எல்லாமே இந்த ருவான்ஸுவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் சொல்லிட்டு இருப்பான். சரி நான் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்காரி சொல்லும்போது, அந்த சிசிடிவியை மட்டும் அழிச்சிருமா அப்படின்னு சொல்லுவான். எதுக்காகடா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா கோவப்படுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்து உங்க பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் உங்களோட வேலை தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் பையன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட ஒய்ஃப் கிட்ட உங்க பையன் தப்பா நடந்துக்கிட்டான், அது உங்க பையனோட தப்பு, உங்க பையன் மேல இவ்வளவு தப்பு வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு அடுத்தவங்கள சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. அதுதான் அந்த பொண்ணு உன்னைய டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருச்சுல்ல, இப்ப அது உன்னோட ஒய்ஃபே கிடையாது, சோ இதுல இனிமேல் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன டிவோர்ஸ் பண்ணல, சோ அவ இன்னும் என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த தம்பிக்காரனுக்கு போன் அடிக்குது. அவங்க அம்மாவும் போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு அவன் காது கிட்ட வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் தான் கால் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ ஈவ் டீசிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் அப்படிலாம் எதுவுமே நடக்கல, நானே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே அங்கேயே நாங்க வந்து பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அம்மாக்காரி என்ன பண்றா அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பையனை ஆக்சிடென்ட் பண்ணி இப்ப அவனை பெட்ல படுக்க வச்சிட்டல, இதுக்கு மேல அவனால எந்திரிச்சு நிக்கிறதே கஷ்டம், டாக்டர் சொல்லிட்டாரு, இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னா எதுக்காக உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்ன பேசினான்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன் அப்படின்னா நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், உங்களோட பிரச்சனையில என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, யாரோ ஒருத்தங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் நீ இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க, ஒரு நாள் எல்லா சப்போர்ட்டும் உனக்கு இல்லாம போயிட்டு நீ என் கிட்ட வந்து என் காலில் விழுந்து கெஞ்சுவேன், அந்த நாள் கூடி சீக்கிரம் வரதா போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாக்காரையும் பேசிட்டு போனை வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவோட போ கம்பெனில இருந்து தான் ஆஃபர் வந்திருக்கும், பார்ட்னரா சேர்றோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோயின் அதை எடுத்து பார்த்த உடனே கிம்முக்கு கால் பண்றாங்க. கிம்முக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் போ கம்பெனியோட இன்விடேஷன் பார்த்தேன், நம்மளும் பார்ட்னரா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட நம்மளும் டைப் வச்சிருந்தோம்னா நமக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் மேனேஜரும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, என்ன இவ்வளோ நாள் அந்த கம்பெனிக்காரங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, சரி ஓகே ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்க சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அந்த கம்பெனியோட ஓனர் வந்து நம்ம ஹீரோயின் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கம்பெனில ஒரு டீம் மீட்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஊர்லயே ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கும், அந்த மலையில நிறைய மக்கள் வரவே மாட்டாங்க, ஸோ அந்த இடத்துல ஒரு பாதை அமைச்சு அங்க இருந்து சில எனர்ஜி எல்லாம் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்டிங்ல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, யாராவது அந்த இடத்த நேர்ல போயிட்டு சைட் விசிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் யாருமே அனுப்பல, நாங்க வேணா டிரைவர் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் யாரும் வேணா நானே போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ கிம்மும் நீங்க போறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் கவலைப்படாத, இந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓன்னு யாருக்குமே தெரியாது, அது மட்டும் இல்லாம இந்த போ ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ அந்த கம்பெனிக்கும் நான் தான் சிஇஓ
சிஇஓ அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி சைட் விசிட் பண்றதுக்கு நம்ம கம்பெனில இருந்தும் ஒரு ஆள் அனுப்பு, ஆனா அந்த ஆளை மானிட்டர் பண்ணிட்டே இரு, உன்ட்டு அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கம்பெனில இருந்து நம்ம ஹீரோயின் சிஇஓ அவங்களே வந்திருக்காங்க, ஹீரோ கம்பெனில இருந்து ஒரு எம்ப்ளாயி வந்திருக்காங்க. 2 பேர் அப்படியே மலை மேல ஏறிட்டு இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலையில நம்மள போய் ஏற விடுறாங்க அப்படின்னு தெரியல, உன் கம்பெனில இருந்து பாவம் உன்னை சூஸ் பண்ணிட்டாங்க, என்னோட கம்பெனில இருந்து என்னை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே இருப்பா. இப்ப 2 பேர் அப்படியே மலையில ஏறிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட காலு ஸ்லிப் ஆகி அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. இப்ப அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் இந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி கடந்த 2 மணி நேரமா எந்த ஒரு அப்டேட்டும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சிவியரா கால்ல பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கும், அந்த பொண்ணுனால எந்திரிச்சு நிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு தெரிஞ்ச சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கவலைப்படாத, உன்னோட கம்பெனில இருந்து உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு டீம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, என்னது என்னோட கம்பெனில இருந்தா அவங்க வந்து ப்ராஃபிட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆளுகளை எல்லாம் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருப்பா. இப்ப அங்க இருக்கிற நியூஸ் சேனல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மிகப்பெரிய ஒரு புயல் வந்து உருவாயிருக்கு, அதனால எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே வராதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு கால் வருது. யாரு கால் பண்றா அப்படின்னா கிம் தான் கால் பண்ணிருப்பான். இந்த மாதிரி சைட் விசிட்டுக்கு எங்க கம்பெனில இருந்து யாரு போயிருக்காங்க அப்படின்னா ஹீரோயின் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆயிருவாரு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கம்பெனில வேலை செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படி வேலை செய்யற நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து வேகமா ஓடுவாரு. இப்ப அந்த மலைக்கு போயிட்டு எல்லா பக்கமும் நம்ம ஹீரோயின் பேர் சொல்லி கத்திட்டு இருக்கும்போது ஹீரோயின் கீழே இருப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டு இவரும் அங்க இருந்து ரோப் எல்லாம் போட்டு கீழே இறங்கி போறாரு. இப்ப ரெஸ்கியூ டீம் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. இப்ப மழையும் வந்துருது. நம்ம ஹீரோ சடனா நம்ம ஹீரோயினை பிடிச்சி கட்டி பிடிச்சிடுறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் அதிக மார்க் எடுத்திருப்பாங்க. அதனால ஹீரோயினோட தம்பி என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எதுக்காக இவ்வளவு மார்க் எடுத்த, நீ இவ்வளவு மார்க் எடுத்து உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி நீ வெளியூருக்கு போயிட்டு அப்படின்னா என்னைய கேவலமா எல்லாரும் பேசுவாங்க, நீ அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. இது உனக்கு தேவையில்லாது, நான் கஷ்டப்பட்டு மார்க் எடுத்திருக்கேன், என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்ப உனக்கு தான் எல்லா வித்தையும் தெரியும்ல, ஸ்விம் பண்ணி தப்பிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு அங்க இருந்து போயிருவான். நம்ம ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாது, அதனால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு உள்ள குதிச்சிருவாரு. உள்ள குதிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்திருப்பாரு. கண்ணு முழிச்ச நம்ம ஹீரோயின் நீதான் என்னை காப்பாத்தினு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் போசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. சோ இப்படிதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த சீனை நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கால் அடிபட்டு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ தூக்கிட்டு போவாரு. அந்த டைம்ல அதை வந்து யாரோ ஒருத்தன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் யார் செட் பண்ண ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீப் இருக்கால, சோ அவ தான் செட் பண்ணிருப்பா. இப்ப அந்த போட்டோவை பார்த்து இந்த கீப் செம்ம கான்ல உட்காந்துருப்பா. இப்ப 2 கம்பெனிக்கும் காமனா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க கம்பெனி சார்பா வரவே மாட்டாங்க. என்ன அந்த கம்பெனில இருந்து அவங்களோட சிஇஓ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப உள்ள நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் தான் அந்த என்ஜிஓ அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே ஹாய் ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினா பாத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற மேனேஜர் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் இந்த மாதிரி ஆப்போசிட் கம்பெனியோட சிஇஓ இப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நம்ம பிசினஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவரோட தாத்தா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, உன்னோட ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய ஆளா வருவான்னு எனக்கு அப்பயே தெரியும், ஏன்னா அவகிட்ட எல்லா திறமையும் இருக்கு, ஆனா திரும்பவும் அவளை ஹர்ட் பண்ற மாதிரி நீ நடந்துக்காத, 4 வருஷமா அவளை ரொம்ப நீ கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் இருந்தேன், ஆனா இதுக்கு மேல அந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு டின்னர் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எதுக்காக நான் டின்னர்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நான் கூப்பிடல, தாத்தா தான் உன்னை கூப்பிட்டாரு, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் 4 வருஷமா அந்த வீட்டுல இருக்கும்போது எனக்கு ஒரே சப்போர்ட் தாத்தா மட்டும்தான், அவருக்காக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் போனை கட் பண்ணிடுவாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் ஓபன் பண்ணா அந்த கீப் தான் வேகமா உள்ள வந்து, இதான் உன்னோட வீடா, ரொம்ப பெருசா இருக்கு, இந்த வீட்லயே தங்கிக்கோ, ஆனா ஹீரோவோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்படாத, 4 வருஷமா உன்னை அவன் எப்படி நடத்தினான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கீப் வந்து நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருப்பா. சோ இந்த இடத்துல இந்த பார்ட்டை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, பை.